கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட பேரழிவுக்கு காரணம் என்ன? வயநாட்டை தொடர்ந்து நீலகிரி, வால்பாறையிலும் நிலச்சரிவு ஏற்படுமா? மனிதன் செய்த தவறுகள் என்ன? பேரிடர் சட்டத்தில் செய்ய வேண்டிய திருத்தங்கள் என்ன? இயற்கை நம்மை திருப்பி தாக்கத் தொடங்கிவிட்டதா? இது போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு பூவுலகின் நண்பர்கள் அமைப்பின் வெற்றி செல்வன் அறிவியல் பூர்வமான தகவல்களுடன் பதிலளித்திருக்கிறார். வாங்க அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். இந்த வயநாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பேரழிவு, இதை அந்த நிலச்சரிவை டிப்ரிஸ் ப்ளோடைப் அப்படிங்கிறது கூட வகைப்படுத்தலாம்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன முக்கியமான காரணம்? 2 காரணங்கள் அப்படிங்கிறது நான் பார்க்குறேன். அதாவது என்னென்னா, அந்த சம்பவம் நடந்த 29, 30 இந்த 2 நாள் அப்படிங்கிறது 48 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 57 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. ஸோ ஒரு ஷார்ட் டேர்மில் இவ்வளவு எக்ஸஸான ரெயின்ஃபால் அப்படிங்கிறத மேஜரான ஒரு காரணம். 2வது, மேற்கு தொடர்ச்சி மலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பல லட்சம் வருடங்கள் பழமையான ஒரு மலை. இமயமலை தோன்றுவதற்கு முன்பாக தோன்றிய ஒரு மலை. ப்ரீ கம்பேரியன் ராக் ஃபார்மேஷன் இருக்கக்கூடிய ஒரு மலை. அப்படி இருக்கின்ற போது அதனுடைய பாறை அப்படிங்கிறது ரொம்ப கடினத்தனமாக இருக்கக்கூடிய ஒரு பாறை. அப்போது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் இந்த மலையெல்லாம் தாங்கி நின்று இருக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய மலை. அதனுடைய எக்கோசிஸ்டம் இன்றைக்கி கொலாப்ஸ் ஆனது காரணமாக அப்படி சரிவு ஏற்பட்டிருக்கு. அப்போ இந்த 2 விதமான மாறுதல் அப்படிங்கிறதுங்களா இது ரொம்ப முக்கியமான பிரச்சனை. ஒன்று, மழை அதனுடைய தன்மை மாறினது ஒரு முக்கியமான ஒரு காரணம். அந்த எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் அந்த பக்கம் ரொம்ப ரொம்ப ஹெவி ரெயின்ஃபால் அந்த உருவானது ஒரு காரணம். 2வது, அவற்றை தாங்கி நிற்கக்கூடிய தன்மை என்பது அந்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கு இருந்த அந்த இயல்பு தன்மை அது இழந்து விட்டது. இந்த 2 தான் இந்த பிரச்சனைக்கான அடிப்படையான காரணம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 2 நிகழ்வுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது ஹியூமன் இன்டர்வென்ஷன் தான், மனித செயல்பாடுகள் தான் அப்படிங்கிறதுமே இதில் கூட சேர்த்து வச்சு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். மனித செயல்பாடுகள்லாம் எதை குறிப்பிடுறீங்க? மனித செயல்பாடு இப்போ என்னென்னா, கிளைமேட்டிக் சேஞ்ச் அப்படின்னு நம்ம இப்போ சொல்கிறீங்களா, காலநிலை மாற்றம் அப்படிங்கிறோம், புவி வெப்பமயமாதல் அப்படிங்கிறோம். இதெல்லாம் ஏன் நிகழுது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, கடந்த 200 வருடங்களாக, 200-300 வருடங்களாக குறிப்பாக மேற்கத்திய நாடுகளில் மேற்கொள்ளப்பட்ட இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டீஸ், அது சார்ந்து அவர்கள் உலகம் காலனியல் காலகட்டத்தில் ஏற்படுத்திய பல்வேறு விதமான மாற்றங்கள் இருக்கு இல்லைங்களா. குறிப்பாக அந்த மேற்கத்திய நாடுகள் இருக்க சில வளர்ந்த நாடுகள், அதில் வளர்ந்த பிரிவுகள், அவர்கள் மேற்கொண்ட அந்த சேஞ்சஸ் அது இருக்கு இல்லைங்களா. அதைத்தான் நம்ம இன்றைக்கி அந்த செயல்பாடுகள் தான் இன்றைக்கான பிரச்சனைக்கான. குறிப்பாக நிலக்கரி அதிகமாக எரிச்சது, பெட்ரோலியத்தை அதிகமாக எரிச்சு, இதன் காரணமாக கார்பன் அளவு பூமியை சுற்றி அதிகமாகுது. இந்த கார்பன் அடர்த்தியாக பூமி சூடாகி கொண்டே இருக்கிறது. அதுதான் குளோபல் வார்மிங் சொல்கிறோம். ஸோ இதுக்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா மேற்கத்திய நாடுகள் தான் நம்ம நிச்சயமாக சொல்ல முடியும். அதுதான் காலநிலை மாற்றம் தொடர்பான அக்ரிமெண்ட்டுமே அதான் சொல்லுது. ஸோ அவர்களுடைய செயல்பாடு இது குளோபலாக நடக்கக்கூடிய நிகழ்வு. இங்கே என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரேபிய கடல் அப்படிங்கிறது சூடாகி கொண்டு வருகிறது. ஸோ இப்போ அவங்களுக்கு மான்சூன் தான், மழை பொழிவு இருக்க. ஆனால் இவ்வளோ எக்ஸஸாக ரெயின்ஃபால் வருவதற்கான அந்த இன்டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய வேலை எது செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, கடல் வெப்பமயமாதல் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக. ஸோ அந்த வகையில் மனித செயல்பாடுகள் தான் இந்த எக்ஸஸ் ரெயின்ஃபால் காரணம் அப்படின்னு குறிப்பாக மேற்கத்திய நாடுன்னு சொல்லலாம். 2வது இருக்கக்கூடிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா, அதனுடைய எக்கோசிஸ்டம் எப்படி கொலாப்ஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வயநாடு பகுதி இருக்குங்களா, அது ரொம்ப சூழலில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதி. அதில் மனித இடர்பாடு ஃபஸ்ட்டு எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாக ஆங்கிலேயர்கள் இங்கே வந்தபோது தான். அதுவுமே மேற்கத்திய நாடுகளுடைய ஒரு இன்டர்ஃபரன்ஸ் அப்படிதான். ஆங்கிலேயர்கள் இங்கே முதல்ல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வெஜிடேஷன் கம்ப்ளீட்டாக மாற்றி அமைக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய தேயிலை தோட்டத்தை புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய தேக்கு மரங்களை கம்ப்ளீட்டாக வெட்டி எடுக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய கலோனியல் தேவைகளுக்காக இது தேவைப்படுது. அங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை சுரண்டி எடுக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான என்டையர் வெஜிடேஷன் கொண்டு வராங்க. கிட்டத்தட்ட அங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா, இயற்கையாக இருக்கக்கூடிய காடுகள் எல்லாம் அழிக்கப்பட்டு புதிய காடுகள் உருவாக்கப்படுது. அது கிட்டத்தட்ட ஒரு ஹார்டிகல்ச்சர் தான் நம்ம சொல்லணும். அப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடியது எல்லாமே இவங்க பிளான் பண்ண விஷயங்கள் தான் இருக்குது. அந்த ரீஜன் அப்படிங்கிறது ரொம்ப சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியாகவே இருந்துச்சு. திப்பு சுல்தான்கிட்ட இருந்திருக்கு, அதுக்கு முன்னாடி பழங்குடிகள்கிட்ட இருந்துச்சு. பழங்குடிகளை கொன்று குவித்து தான் ஆங்கிலேயர்கள் அந்த இடத்த கைப்பற்றி அவர்களுக்கு ஏற்ற சாதகமாக இருக்கக்கூடிய தாவரங்களை அங்கே கொண்டு வராங்க. காஃபி பிளான்டேஷன்ஸ் கொண்டு வராங்க, ரப்பர் பிளான்டேஷன்ஸ் கொண்டு வராங்க, டீ பிளான்டேஷன்ஸ் கொண்டு வராங்க. ஸோ அதனுடைய இயற்கை அமைப்பையே மாற்றி அமைத்து விட்டார்கள். இந்த மார்ஃபாலஜிக்கல் சேஞ்ச் இருக்குங்களா, இது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த மண் தன்னுடைய இயல்பு தன்மை இழந்து விட்டது. ஏன் ஒரு கடினப்பாறைகள் அது மேலே மண் இருக்கு தன்மையோடு கூட அப்படி சரிஞ்சு விழுகணும். இந்த சரிவு என்பது ஏறத்தாழ 1000 அடி உயரத்தில் ஏற்படுது. இந்த கிராமத்தினோட தொலைவில் பார்த்தீங்கன்னா 6 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குது. மலை உச்சியில் 6 கிலோமீட்டருக்கு அந்த பக்கமாக 1000 அடி உயர்வில் ஏற்பட்ட ஒரு நிலச்சரிவு 6 கிலோமீட்டர் அதை அப்படி ட்ராவல் பண்ணி ஃபஸ்ட்டு கிராமத்தை தாக்குது. அதுக்கப்புறம் தான் 2வது 3வது கிராமங்களை தாக்குது. அப்போ அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவ்வளோ இடத்துல சரிஞ்சு வருது.
அந்த இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதனுடைய அமைப்பு முறை அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக வந்து எப்படி மாறி இருக்குன்னா காலனியல் காலகட்டத்தில் ஏற்பட தொடர் மாற்றத்தின் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ் வெஜிடேஷன்ஸ் எல்லாமே வேறு விதமாக இருக்குது. ஸோ மிகப்பெரிய ஒரு மார்ஃபாலஜிக்கல் சேஞ்ச் ஏற்படுத்திருக்கு. இந்த நிலைமை என்பது ஆங்கிலேயர்கள் போனதுக்கு பின்பாகவும் தொடர்ந்துச்சு. அதான் இதனுடைய அடுத்த கட்டமாக நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அங்கே மேலே குடியேறுறாங்க. அவங்க இந்த பிளான்டேஷன்ஸ் இன்னும் விரிவாக்கம் செய்கிறார்கள். தொடர்ச்சியாக அந்த பகுதியில் நிறைய குவாரிகள் செயல்பட்டிருக்கு. கடந்த ஒரு 10 வருடங்களாக தான் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்குமே அங்கே வந்து குவாரி போன்ற அமைப்புகள் அங்கே வந்து நிறையா வந்து செயல்பட்டுருக்கு. நிறைய சார்ந்திருக்கக்கூடிய நிறைய டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டி அன்சைன்டிஃபிக் டெவலப்மெண்ட் சொல்கிறாங்க. இந்த நிகழ்வு தொடர்ச்சியாக அப்போ அந்த பகுதியை வந்துட்டு ஒரு கண்மூடித்தனமான விரிவாக்கம் செய்து கொண்டே போயிருக்கிறார்கள். ஸோ அப்போ இந்த 2 நிலையிலிருந்து பார்க்கும்போது தான் இது மனித செயல்பாடுகளுடைய காரணமாக விளைந்த ஒரு விளைவு அப்படின்னு தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். அதனால தான் மாது கேட்லில் அப்படிங்கிற சொல்கிறாரு, இனிமேல் அதை நோ டெவலப்மெண்ட் ஜோனாக அறிவிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை வச்சதுக்கான காரணமும் அதுதான். இந்த மாதிரி நிலச்சரிவு ஏற்படக்கூடிய பகுதிகள் குறிப்பாக வந்து மேற்கு தொடர்ச்சி மலை, இஸ்ரோ ஒரு இதில் குறிப்பிடும் போது 30 மாவட்டங்கள் இந்தியாவில் இருக்குன்னா அதில் 10 மாவட்டங்கள் கேரளாவில் இருக்குது. அப்படி எல்லாமே வந்து பேப்பரில் இருக்கும்போது அதை செயல்படுத்துறதுக்கு அரசுகளுக்கு என்ன தயக்கம், இல்லை தெரிஞ்சே அந்த விஷயத்தை விடுறாங்களா, அனுமதிக்கிறாங்களா? இல்லை, நம்பர் 1 பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு நடக்கிற ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 30 ஆண்டுகள் தான் அதிகரித்து வருது. அப்போ இவர்கள் அதுக்கு முன்னாடி இருந்து ஒரு 50 வருஷமாக இவங்களோட செயல்பாடுகள் சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறம் என்ன, இயற்கை வளங்களை எப்படி முன்னாடி காலனியல் காலகட்டத்தில் கண்மூடித்தனமாக எப்படி சுரண்டி எடுத்தாங்களோ அதே மனநிலையில் தான் இவங்களும் இருந்தாங்க. நம்ம உள்ளூர் முதலாளிகள் அப்போ அவங்க போனதுக்கு பிரிட்டிஷர்ஸ் போனதுக்கப்புறம் உள்ளூர் முதலாளிகளை பொறுத்த வரைக்கும் இயற்கை வளங்கள் அப்படிங்கிற பழங்குடிகள் சொந்தமானதில்லை. அவர்களை காட்டை விட்டு துரத்தி விட்டு நாம் என்ன எடுத்து என்ன வேணால் செய்யலாம் அப்படிங்கிற அந்த மனநிலை தொடரத்தான் செஞ்சது. 1920 ஃபாரஸ்ட் ஆக்ட் இன்னைக்கு வரைக்கும் நடைமுறையில் இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் அந்த சட்டம் என்பது அதிகார வர்க்கத்துக்கு மட்டும்தான் ரொம்ப பவர்ஸ் கொடுக்குதே ஒழிய, இயற்கை வளங்களை கொடுக்குதே ஒழிய, பழங்குடிகளுக்கு எந்த விதமான உரிமையும் அந்த சட்டத்தில் கிடையாது. பழங்குடிகளுக்கான உரிமை அப்படிங்கிறது முதலாக 2006 சட்டத்தில் தான் கொடுக்கப்படுது. ரைட் டு ஃபாரஸ்ட் ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ் ஆக்டில் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. அப்போது இவ்வளோ வருட காலம் தொடர்ச்சியாக வனத்தின் மீதான ஒரு உரிமை பங்கீடு அப்படிங்கிறது சாதாரண ஏழைப்பட்ட எளிய மக்களுக்கு கிடையாது. அப்போ வனம் என்பது தொடர்ச்சியாக கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் சுதந்திரம் பெற்றதுக்கு பின்பாகவும் அப்படி தொடருது. ஸோ அது அப்படியே கண்டினியூ ஆக அது ஒரு பர்டிகுலர் பீரியடில் என்ன ஆகுதுன்னா, இப்போ இயற்கையை நம்மளை திருப்பி தாக்குகின்ற நேரம் அப்படிங்கிறது நடக்குது. குளோபலைசேஷனில் இது இந்த இயற்கை வள சுரண்டல் அப்படிங்கிற உச்சத்து போகுது. அந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லா ஞாபகம், 2000 அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பயங்கரமான மைனிங் இருந்துச்சு. அவங்க கர்நாடகாவில் வந்து ஒரு பெரிய ஒரு மாஃபியா அங்கே இருந்துச்சு. கேரளாவில் இதே மாதிரி இருந்தாங்க. தமிழகத்துலேயும் பயங்கரமாக சொல்லிட்டு இருந்தாங்க. கோவா, மகாராஷ்டிரா, இந்த மாதிரி எல்லா மேற்கு தொடர்ச்சி மாநிலம் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா கடுமையான குவாரி அப்படிங்கிறது, இல்லீகல் குவாரிஸ் ரொம்ப ரேம்பண்ட்டாக இருந்துச்சு. அதனால தான் 2011 இந்த கார்கில் கமிட்டி வருவதற்கான தேவையும் அங்கிருந்து தான் வந்துச்சு. ஸோ அப்போ இந்த நடவடிக்கை அப்படியே தொடர்ந்து தான் செஞ்சுட்டே இருந்தாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, இயற்கை நம்மளை திருப்பி தாக்க ஆரம்பிக்குது. அப்போ இது நாள் வரைக்கும் இவங்களுக்கு ஒரு மிதப்பு என்ன இருந்துச்சுன்னா, நாம் இயற்கையை என்ன வேணால் கொள்ளையடிக்கலாம், என்ன வேணால் பார்த்துக்கலாம். வந்துட்டு 100 வருஷத்துக்கு எப்போமாச்சும் ஒரு வாட்டி மழை வரும், அதை நம்ம சமாளிச்சுக்கலாம், அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்காது. எப்போமாச்சும் புயல் வரும் அப்படிங்கிற சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மிதப்பு இருந்துச்சுங்களா, அது எல்லாமே இன்றைக்கி அடிச்சு நொறுக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி என்னென்னா, உங்களுக்கு வருஷந்தோறும் நம்ம வந்து புயல் பார்க்குறோம், வருஷந்தோறும் மழை வெள்ளம் நம்ம வந்து பார்க்குறோம், ஹீட் வேவ்ஸ் அப்படிங்கிற புதிய ஃபினாமினா நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ என்னென்னா, இந்த இயற்கை சீற்றங்கள் அதிகரிக்கின்ற போது தான் நமக்கு இயற்கை அங்கங்களாக இருந்து பாதுகாக்க வேண்டிய அம்சங்கள் எங்கே அப்படின்னு இப்போ தான் தேட ஆரம்பிக்கிறோம். அப்போ இப்போ தான் நமக்கு வந்து உரைக்குது. இது நாள் வரைக்கும் இப்படி நீங்கள் குறிப்பிட்டீங்க, இந்த ஆய்வுகள்லாம் சொல்லியிருக்காங்களே, இந்தியாவுக்கான நிலச்சரிவுக்கான மேப்பிங் செய்யணும் ப்ரோக்ராம் 2014 தான் உருவாக்கப்பட்டுச்சு. 14 தான் உருவாக்கி ஹிமாச்சல் பிரதேசம் தான் ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் கேரளாவுக்கு வராங்க. அதுக்கப்புறம் தான் நிலச்சரிவுகள் வந்து 56% கேரளா நடக்குது, 13 மாவட்டங்கள் லேண்ட்ஸ்லைட் இன்ஃபார்ம் டிஸ்ட்ரிக்ஸாக இருக்குதுங்க அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறாங்க. இந்த அட்லஸ் ஒன்று தயாரிக்கிறாங்க நிலச்சரிவுக்கான ஒரு, அந்த அட்லஸ் எப்போ தயாரிக்கிறாங்க, இப்போ இந்த வருஷம் IIT டெல்லி பண்ணியிருக்காங்க. அப்போ ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அவர்கள் இவ்வளோ காலகட்டத்தில் இதுக்கான ஆய்வுகள் செஞ்சுருக்காங்களே ஒழிய, அந்த ஆய்வுகளுமே போதுமானதற்கு இல்லை. அவர்கள் அதை மேம்படுத்தணும் இல்லைங்களா. அப்போ ஒரு பக்கம் போதுமான ஆய்வு நடத்தவே இல்லை, ஒரு அலட்சிய போக்கு அப்படிங்கிறத இருந்து கொண்டு இருந்தது. இரண்டாவது, இதில் பணம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கம் இல்லை. நமக்கு இயற்கை வளங்கள் எங்கே கண்டுபிடிக்கணும், கிரிட்டிக்கல் மைனஸ் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும், கனிமங்கள் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் என்பதற்காக தான் ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா பயன்படுத்ததே ஒழிய, எங்கே லேண்ட்ஸ்லைடிங் ஏற்படுத்த போது, எங்கே நிலவியல் மாற்றம் இருக்குது, வளர்ச்சியின் காரணமாக என்ன மாற்றம் நடந்து கொண்டு இருக்கிறது, அதை கண்காணித்து மக்களை பாதுகாப்பதற்கான அறிவியலை மேம்படுத்தும் என்கின்ற வேலையில் அவர்கள் தற்போது ஈடுபடுவதே இல்லை. இப்போ வந்து இதுக்கு கவர்மெண்ட் வந்து இந்த பேரிடர் தடுப்பு சட்டம்லாம் இருக்குது. அதில் குறிப்பாக தமிழ்நாடு கவர்மெண்ட் செய்யக்கூடிய திருத்தங்கள், ஏன்னா வந்து பக்கத்து மாநிலத்தில் நடக்குது, நாளைக்கு எப்போ நீங்கள் சொன்ன மாதிரி
இன்றைக்கி மழை அப்படிங்கிறதே பெரும் வெள்ளமாக தான் வருது. ஒவ்வொரு பருவமழையுமே என்றைக்கு பெரும் வெள்ளமாக இருக்கும்னு தெரியாது. அப்போது கவர்மெண்ட் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன? அரசு இப்போ உடனடியாக செய்ய வேண்டும். இப்போ இந்த இந்த மேற்கு தொடர்ச்சி மலை பொறுத்த வரைக்கும் இது பாதுகாப்பதற்கு நான் குறிப்பிட்டது மாதிரி 2011 அந்த மாதவ் காட்கில் கமிட்டி அறிக்கை கொண்டு வராங்க. அந்த கமிட்டி அறிக்கை இப்போ நடைமுறைப்படுத்தக்கூடாதுன்னு கேரளா பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க. என்ன அந்த கமிட்டி சொல்லுச்சுன்னா, எப்போ உன் மாநிலத்தில் இவ்வளோ நிலப்பரப்பில் வந்துட்டு மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது, அதில் ஏற்கனவே ப்ரொடெக்டட் ஜோன் இருக்குது, பாதுகாக்கப்பட்ட வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இருக்கும், நேஷனல் பார்க் இருக்கும், அது ஆல்ரெடி ப்ரொடெக்ட் பண்ணுற. அதை தவிர்த்து இருக்கக்கூடிய எக்கோ சென்சிட்டிவ் ஜோனை ஐடென்டிஃபை பண்ணி அதை 3 விதமாக கேட்டகரைஸ் பண்ணுங்கன்னாரு. Zone 1, Zone 2, Zone 3. எக்கோ சென்சிட்டிவ் கேட்டகரைசேஷன் 1, கேட்டகரி 2, கேட்டகரி 3. அந்த கேட்டகரி 1 சொல்லக்கூடிய ஏரியாவை புதுசாக எதுவும் பண்ணாதீங்கன்னாரு. ஏற்கனவே டெவலப் பண்ணதெல்லாம் ஓகே, ஆனால் புதுசாக எந்த மாதிரி கட்டுமானங்களோ விரிவாக்கம் செய்வது அந்த மாதிரி திட்டம் கொண்டு வராங்க. அதை அப்படியே பாதுகாத்து செய்யுங்க. அங்கே எந்த ஆக்டிவிட்டிஸ் அலோவ் பண்ணாதீங்க, நோ டெவலப்னு சொன்னாங்க. இந்த வயநாட்டில் இருக்கக்கூடிய 3 தாலுக்காவை அப்படியே அறிவிக்கணும். இந்த ஊத்தகிரி தாலுக்காவும் அதே மாதிரி இந்த இது சேர்த்து தான் வருது. இந்த தாலுக்காவே உட்பட்டு தான் அவர் வந்து சொல்றாரு. அதை வந்து கடுமையாக எதிர்க்கிறாங்க. யார் எதிர்ப்பு தெரிவித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய பிளான்டேஷன் சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. கட்சி வேதம் இல்லாமல் எல்லாருமே அதை எதிர்க்கிறாங்க. அது வந்துட்டு லெஃப்ட் பார்ட்டிஸ் உட்பட எல்லாருமே அது கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதனால தான் அடுத்து என்ன பண்ணுறாங்க, 2013 கஸ்தூரிரங்கன் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு அது பரிந்துரைத்துறாங்க. அவர்களும் வயநாடை பொறுத்த வரைக்கும் இதுதான் அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொன்னாங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்க, ஒட்டுமொத்த அவர் காட்கில் கமிஷன் வந்து 1,55,000 ஸ்கொயர் மீட்டர் அளவில் ப்ரொடெக்டட் ஏரியாவாக அறிவிக்கணும்னு அவர் சொன்னார். இவங்க அதை சுருக்கி என்ன பண்ணுறாங்க, 55,000 ஸ்கொயர் மீட்டர் அளவில் அறிவிங்கன்னு சொன்னாங்க கஸ்தூரிரங்கன் கமிட்டி. அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாநில அரசாங்கத்துக்கும் ஒன்றிய அரசாங்கம் கேட்டாங்க, நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் மாநிலத்தில் இருக்கக்கூடியதில் எவ்வளோ. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது, ஆந்திரா கர்நாடகாவில் இருக்குது, மகாராஷ்டிரா, குஜராத், கோவா, இந்த மாநிலங்கள்லாம் மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கு இல்லைங்களா, உங்கள் மாநிலங்களில் எந்தெந்த ஏரியா ப்ரொடெக்ட் ஜோனாக அறிவிக்கலாம், எப்படி பாதுகாக்கலாம் கேட்டாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க கூப்பிட்டாங்க. கேரளா இன்னைக்கு வரைக்குமே கொடுக்க மறுக்கிறாங்க. கஸ்தூரிரங்கன் கமிட்டியின் அடிப்படையில் ஒரு குழு அமைச்சு எப்படி பாதுகாக்கலாம்னு அவங்க ஒருத்தர். இதனால் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணி 2020 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிராஃப்ட் நோட்டிஃபிகேஷன் ஒன்று வருது. அதை இன்னும் ஃபைனலைஸ் பண்ணாமல் நிறுத்தி வச்சிருக்காங்க. ஏன்னா கர்நாடகாவிலேருந்து போய் நிறுத்தி வைக்கிறாங்க. அப்போ எந்த மாநிலமே வந்து தன் மாநிலத்தின் கீழாக இருக்கக்கூடிய இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள தயாராக தமிழ்நாடு அரசாங்கம் ஒத்துக்கிட்டாங்க. அவங்க சில இது கொடுக்குறாங்க, இந்த இதெல்லாம் ஒத்துக்கலான்றது. இதை ஃபைனலைஸ் பண்ண வேண்டிய வேலை ஒன்றிய அரசாங்கம் இன்னைக்கு வரைக்கும் செய்யாமல் இருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி என்னென்னா, ஆல்ரெடி நீங்கள் ஒரு ப்ராசஸ் எடுத்துட்டீங்க, செஞ்சுட்டீங்க இந்த மலையை பாதுகாப்பதற்காக, அந்த ப்ராசஸை முடிங்க. அப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு நீலகிரி இருக்குது, இந்த கோயம்புத்தூர் சார்ந்திருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய இருக்குது, நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலை அது கூட முக்கியமான அந்த பகுதியெலாம் இருக்குது. அப்போது அவற்றை பாதுகாப்பதற்கான என்ன நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஏரியாவை ஐடென்டிஃபை பண்ணிங்க. அப்போ அதை டிக்ளேர் பண்ணுங்கள், எக்கோ சென்சிட்டிவ் ஜோனாக டிக்ளேர் பண்ணுங்கள். டிக்ளேர் பண்ணி அங்கே எந்த விதமான ஆக்டிவிட்டிஸ் நம்ம அலோவ் பண்ணலாம் அப்படிங்கிறது ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது, தமிழகத்தில் எங்கெங்கெல்லாம் நிலச்சரிவு உண்டாவதற்கான வாய்ப்பு இருக்குது என்பதற்கான வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் வேணும். அந்த மேப்பிங்கை வந்து ஜியோகிராஃபிக்கல் இந்தியா சர்வே ஆஃப் இந்தியா அவங்க பண்ணணும். அந்த மேப்பிங் ப்ராசஸை இனிஷியேட் பண்ணி சரி இதெல்லாம் ஆபத்தான பகுதிகள், இங்கே வந்து மக்கள் இருக்கிறாங்களா இல்லையா, குடியிருப்பு அதிகமாக இருக்கா, இதை குறைப்பதுக்கு என்ன செய்யலாம், இவங்களுக்கு பாதுகாப்புக்கு அந்த பிளானிங் சிஸ்டம் எவால்வ் பண்ணணும். அது எப்படி பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் குறிப்பிட்டது போல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்னு இருக்குது. அதில் மாவட்டம் தோறும் பேரிடர் மேலாண்மைக்கான சட்டம் கொண்டு வர வேண்டும் என்பது விதி. அப்போ அந்த சட்டத்தின் அடிப்படையில் அந்த டிஸ்ட்ரிக்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் இருக்கும். அந்த பிளானை எப்படி நீங்கள் மேம்படுத்துவது அப்படிங்கிற செயல் திட்டம் கொண்டு வரணும். அப்போ இதன் மூலமாக தான் தமிழகத்தில் நாம் என்னென்ன மாற்றங்கள் செய்ய முடியும் அப்படிங்கிறது இந்த வரையறுக்குள் நம்ம நிச்சயமாக கொண்டு வர முடியும். இந்த நிலச்சரிவு இந்த மாதிரி பேரழிவுகளை கண்டுபிடிக்கக்கூடிய தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு இருக்குது, எந்த அளவுக்கு இன்னும் வரணும்? ரொம்ப ப்ரிலிமினரி ஸ்டேஜஸில் தான் நமக்கு வந்துட்டு இருக்குது. இப்போ இந்த இதில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, அமித்ஷா என்ன சொல்கிறாரு, ஜியோகிராஃபிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அவங்க ஏர்லி வார்னிங் கொடுத்ததா சொல்கிறாங்க. ஏர்லி வார்னிங் கொடுத்ததும் போது அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னா, க்ரீன் அலர்ட்னு ஒன்று கொடுக்குறாங்க. அதாவது ரொம்ப மினிமமாக லேண்ட் ஸ்லைடிங் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத அவங்க கொடுத்த அலர்ட். ஆனால் நடந்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு பேரழிவு, பெரிய அளவுக்கான லேண்ட் ஸ்லைடிங். அப்போ அதையே கணிக்க தவறிட்டாங்க. அந்த மாதிரி போதுமானதுக்கு இல்லைன்னு நமக்கு வந்து தெரிய வருது. ரெண்டாவது, அவங்க சொன்ன போது வந்து லேண்ட் ஸ்லைடிங்னால பாதிப்பு உள்ளா கூட வில்லேஜஸாக எதை இருக்க முடியும் அப்படிங்கும்போது 2 வில்லேஜஸ் எவாக்குவேட் பண்ணியிருக்காங்க. கேரளா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அவர் சொல்கிறார், ஒரு நேர்காணல் அவர் சொல்கிறார், நாங்கள் வேறு 2 கிராமம் தான் இதில் பாதிக்கப்படும் எதிர்பார்த்தோம், அதை நாங்கள் காலி செஞ்சிட்டோம். ஆனால் இந்த பக்கம் வரும்னு நாங்கள் எதிர்பார்க்கல, எங்களால் கணிக்க முடியல. ஆனால் அது இந்த பக்கமாக வந்திருக்கு. அப்போ என்னென்னா ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து ஏர்லி வார்னிங் சிஸ்டம் அண்ட் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது நம்மகிட்ட போதுமானதாக இல்லை அப்படின்னு தெரியுது. ஆனால் நிலச்சரிவு உண்டாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படிங்கிறத கண்டறிய முடியும். இன்றைக்கி அதுக்கான அட்வான்ஸ்மெண்ட் நமக்கு இருக்குது. சேட்டலைட் இமேஜஸ் மூலமாக நீங்கள் அது பண்ணலாம். ஜியோகிராஃபிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்குது. அப்போ அதை நீங்கள் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும்.
நாம் வந்து நிலாவுக்கு வந்துட்டு மனிதர்களை அனுப்புவதை விட நம்ம நிலம் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்கிறது ஆய்வுக்கு அதுக்கான நம்ம நிதி அதிகமாக தரணும். நம்ம அதுக்கான நிதி ஒதுக்கீடு அதிகமாக சொன்னால் நம்ம இன்னும் சயின்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம அதிகமாக நிதி ஒதுக்கீடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் நம்ம வந்து பண்ணுறோம். நம்ம நம்மளுடைய என்டையர் பட்ஜெட்டில் அதிகமாக செலவு நம்ம டிஃபென்ஸுக்கு தான் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இந்த மாதிரி சயின்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இந்த ஆய்வுகளை இன்னும் அதிகப்படுத்துவதற்கான தேவை இருக்குது. இதெல்லாம் ரொம்ப பிரிமினலாக தான் இருக்குது. இதை இன்னும் மேம்படுத்துவது என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த மழை கூட வந்து பார்த்தீங்கன்னா அதையுமே ப்ரெடிக்ட் பண்ண தவறிட்டாங்க. ஐஎம்டியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆரஞ்சு அலர்ட் தான் கொடுத்துருக்காங்க. வித்தின் 20 சென்டிமீட்டர் தான் மழை பெய்யணும். ஆனால் 57 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. ஸோ அதுக்கு நம்ம என்ன ஸ்பெண்ட் பண்ணுவோம்? ஏன்னா இந்தியாவுக்கான ஒரு கிளைமேட் மாடலே கிடையாது. ஸோ கிளைமேட் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது நம்மகிட்ட பெருசாக ஒன்றும் கிடையாது. லேண்ட் ஸ்லைடிங் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிற நம்மகிட்ட இல்லை. ஃப்ளட் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது கிடையாது. சைக்ளோன் ப்ரெடிக்ஷனுங்கிறது ஏர்லி வார்னிங் சிஸ்டம் அப்படிங்கிறது இந்தியாவில் சுத்தமாக கிடையாது. இந்த முன்பே கணிக்கக்கூடிய தொழில்நுட்பம்லாம் நம்மள்ட்ட இல்லை, அது ஒரு குறைபாடு அப்படின்னு சொல்கிறீங்க. செம்மண் பகுதி, செம்மண் வந்து அதிகம் இருக்கக்கூடிய ஒரு மலை, அது எப்படி அந்த ஒரு 2 நாள் 3 நாள் மழை பெஞ்சதுன்னா அது வெயில் காலத்தில் வறண்டு இருக்கும், அந்த ஊற்றுக்கண் வழியாக நீர் போகும், அது வந்து உட்கொள்ள முடியாத ஒரு நீரை வந்து இருக்கும்போது தான் அந்த நிலச்சரிவு அப்படிங்கிறது ஏற்படும். இந்த மக்களுக்கு புரிதல் இருக்கும்ல? இல்லை அதாவது என்னென்னா இந்த மலை அப்படிங்கிறது நான் முன்னாடி சொன்ன மாதிரி பல லட்சம் வருடங்கள் பழமையான மலை. அப்போ இது என்னன்னா இது அதிகப்படியான இந்த மாதிரி மழைப்பொழிவு இதெல்லாம் சந்தித்திருந்தக்கூடிய ஒரு மலை தான். அந்த மலை இன்னைக்கு இப்படி ஆகுதுங்கிறது இருக்கு இல்லையா? அப்போ எந்த அளவுக்கு சேஞ்சஸ் வந்து அங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறது இருக்குல்ல, இந்த மாற்றத்தை வந்து அவதானிக்கிறது அப்படிங்கிற ஆற்றல் அப்படிங்கிறது நம்மகிட்ட இருக்குதாங்கிறது தான் ஒரு கேள்வி. இப்போ பழங்குடிகளாக இருந்தாலும் சரி, பழைய சமூகம் இருக்கக்கூடிய என்ன ஒரு விஷயம்னா அவங்க சுற்றுச்சூழலை எப்பவுமே அவதானித்துக்கிட்டே ஒரு சின்ன மாறுதல் ஏற்படுத்தாலும் என்ன அப்படிங்கிறது, ஏன்னா அவங்க வாழ்வியோடு சேர்ந்து அப்போ தான் நீங்கள் சர்வே ஆக முடியும். ஆனால் ஒரு இந்த மாடர்னிசம் நவீன சமூகம் வந்ததுக்கு பின்பாக நமக்கு இந்த வேலையில் நம்ம பார்க்குறதில்ல. நீங்கள் கிராமத்தை சாதாரண ஒரு பெரியவர் இருந்துச்சானா என்ன பண்ணுவாங்க? பெரியவங்களோ யாரோ ஒன்று வேலைக்கு போகணும்னு என்ன பண்ணுவாங்க? எந்திரிச்சுன்னா பார்ப்பாங்க, மேகம் எப்படிப்பா இருக்குது, இன்றைக்கி மழை வருமா? டக்குன்னு அந்த இது இன்ஸ்டிங்க்ட் வேலை செய்யுது இல்லைங்களா? ஒரு மீனவர் வந்து படகு யாருக்கும் என்ன பண்ணுறாரு? அவர் வந்துட்டு எந்த பக்கமாக காற்று அடிக்குதுன்னு பார்க்குறாரு. நமக்கு இந்த பக்கம் காற்றடிக்கும், அது போயிட்டு வர முடியுமா பத்திரமா, வந்துட்டு எங்கே அலை எப்படி இருக்குது அப்படிங்கிற அது கணிக்கிறாரு, அப்படிதான் பண்ணுறாரு. ஆனால் நகரத்தில் என்னைக்காச்சும் காலையில் எழுந்திரிச்சோன்னே நாம் வந்துட்டு வெயில் எப்படி இருக்குது, இன்னைக்கு மழை வருமா, குடம் எடுமான்னு யோசிக்கிற மாதிரி கிடையாது இல்லைங்களா? குறைஞ்சபட்சம் நமக்கு அதுக்கும் ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் வச்சு பார்த்துட்டு மார்னிங் சன்ஷைன் ஆகுமா இல்லைங்கிற பார்க்குறோமா, அதுவும் கிடையாது. நம்ம பாட்டில் எப்படியாவது டக்கு டக்குன்னு தான் கிளம்புறோம். அப்போ என்னென்னா இதை கண்காணிக்கக்கூடிய அந்த இன்ஸ்டிங்க்டே நம்மகிட்ட வந்து போயிடுச்சு. இந்த அர்பனைசேஷன் என்ன பண்ணியிருக்குங்கன்னா உங்களை ஆக்கியிருக்கு. ஏன்னா ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக உங்களை ஆக்கிருச்சு. நீங்கள் இதெல்லாம் பற்றி எதுவும் கவலைப்படவே வேண்டாம். உங்களை ரொம்ப ரொம்ப சேஃபான இருக்க ஒரு ஜோனாக உங்களை ஃபீல் பண்ண வச்சிருச்சு. காலையில் இருந்துச்சுன்னா நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்புனா சேஃபாக ஆஃபீஸ்க்கு போயிடுவீங்க அப்படிங்கிற அந்த கான்சியஸோடு தான் நீங்கள் நகர்றீங்க. அப்போ இயற்கையோடைய கணிப்பு அதுங்கிறது நம்மகிட்ட ரொம்ப ரொம்ப அந்நியப்பட்டு போயிருக்கும். ஸோ அப்போ இதை அவதானிக்க கூட நம்ம அதனால தான் பழங்குடிகள் தான் இது வந்து பண்ண முடியும். பழங்குடி மக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி தான் இது இருக்குது. ஸோ பழங்குடிகள் அவங்களுடைய ட்ரெடிஷனல் நாலேஜ்லேருந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண நினைக்கிறேன். ஸோ அவங்களுடைய கருத்துக்கு இது என்னவா இருக்குது, அவங்க என்ன சொல்கிறாங்க, இன்னும் சொல்லப்போனால் அந்த பகுதியில் தொடர்ச்சியாக பழங்குடிகள் எங்களுக்கான நிலங்கள் கொடுங்கன்னு போராடிட்டு இருக்காங்க. பழங்குடிகள் அவங்களுக்கான உரிமைகள் கிடையாது, அவங்க விரட்டி அடிக்கப்படுறாங்க வந்து. ஸோ பழங்குடிகளுக்கு அவங்களுடைய பார்வையிலிருந்து நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மோர் வந்து நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அவர்கள் என்ன பார்வை முன்வைக்கிறாங்கன்ட்டு. ஆனால் இந்த பகுதி சார்ந்த இவர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான மக்கள் எல்லாமே நிலப்பகுதியிலேருந்து மேலே குடியேறினவங்க தான். பழங்குடிகளுக்கு வந்து அங்கே பெருசாக வந்து அவங்க வீடு கட்டி ரெசார்ட் கட்டி அவங்களாம் அங்கே வாழலை. ஆனால் பூர்வீக மக்கள் என்பவர் அவர்கள் தான். ஸோ அவர்களுக்கு தான் இந்த மாற்றம் தெரிஞ்சிருக்குமே ஒழிய மற்ற இடத்துலேருந்து வந்தவங்களுக்கு இதுக்கான அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பு என்பதுக்கான பவர்ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப கம்மி தான். இந்த நிலச்சரிவு ஏற்படக்கூடிய இடங்களில் அந்த சாயில் பயோ இன்ஜினியரிங் சொல்கிறாங்க, அங்கே வந்து பயிர் செஞ்சு அந்த மண்ணை வந்து சரியாக வச்சுக்கணும் அப்படின்னு, அதெல்லாம் நடக்குதா? என்னென்னா உங்களுக்கு ஒரு இதுவும் இல்லை, அங்கே நடக்கிறது வந்து தொடர்ச்சியான பல்வேறு விதமான மாற்றங்கள். இப்போ வயநாடு அப்படின்னு சொல்கிறோம், அது வயல் நாடு அப்படிங்கிறது தான். வயல்வெளி அதிகமாக இருக்கக்கூடிய நாடு தான். பேடி கல்டிவேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய அதற்கான ஒரு பேர் போனது தான். இப்போ அந்த முறை அப்படிங்கிறது ஒரு ஆக்ரோ ஃபாரஸ்ட்ரின்னு சொல்லுவோம். வனம் சார்ந்து இருக்கக்கூடிய பகுதியில் நீங்கள் வேளாண்மை செய்வது என்பது அது ஒரு பிரத்யேகமான ஒரு முறை. அங்கே அந்த லோக்கலாக இருக்கக்கூடிய நிறைய ஸ்பீசிஸோட நிறைய தானிய வகைகள் இருக்குது, அதெல்லாம் சேகரிக்கக்கூடிய அமைப்புகளையுமே இருக்காங்க. அது எல்லாமே கூட அழிந்து வருகிறது அப்படின்னு. அப்போ அந்த முறை அந்த மண் சார்ந்து இருக்கக்கூடிய அரிசிகளை நாம் வந்து உற்பத்தி செய்வது, அதை பயிர் செய்வது அப்படிங்கிறதுல அந்த முறை எல்லாமே காலிடும். உனக்கு என்னைக்கு க்ரீன் ரெவல்யூஷன் வந்துச்சோ நம்ம வேற மாதிரி விவசாய முறை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்போ அந்த ஒரு எக்கோசிஸ்டம் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு விவசாய முறை அப்படிங்கிறது இல்லை போயிருக்கு. அது மீட்டுருவாக்கம் செய்யவும் வேண்டும் என்பது அங்கே தனியாக ஒரு இயக்கம் செயல்பட்டு இருக்காங்க. ஆனால் அது வந்து போதுமான அளவுக்கு இன்னும் பலன் கொடுக்கல. ஸோ அதனுடைய விளைவு தான் அதை நான் முன்னாடி குறிப்பிட்டு அந்த மார்ஃபாலஜிக்கல் சேஞ்ச். அந்த மார்ஃபாலஜிக்கல் சேஞ்ச் அப்படிங்கிறது என்ன, அதோட இயல்புத்தன்மை கம்ப்ளீட்டாக மாற்றுறோம். நமக்கு தெரிஞ்சது என்னென்னா வயல்வெளி எப்படி மாறி இருக்குன்னு.
ஆனால் தெரியாமல் அங்கே கூட பல்வேறு விதமான தாவரங்கள் மரஞ்செடிகள் எல்லாமே வந்து மாறி இருக்குது. எல்லாமே சேதனுடைய எஃபெக்ட் என்ன ஆகுதுன்னா மண்ணோட இயல்பு தன்மை மாறுது. அது மண் வந்து இவ்வளோ தண்ணி இறுக்கி பிடிச்சி கூடிய தன்மை இருக்குங்களா, அதை இன்னைக்கு இழந்துருச்சு. ஏன் லேண்ட் ஸ்லைடிங் உண்டாகுதுங்கிற பேசிக்கான விஷயம்னா, எவ்வளோதான் நீங்கள் மழை பெஞ்சாலும் அந்த மண் உள்ளே வாங்கி ஸ்பாஞ்ச் மாதிரி அதை உள்ளே வாங்கி தண்ணி வச்சு கூட ஒரு தன்மை இருக்கும். அந்த அளவுக்கு அந்த கிரிப்பிங் கெப்பாசிட்டி எது அங்கே கொடுக்கும்னா அங்கே இருக்கக்கூடிய தாவரங்களும் மரச்செடிகளும் தான் கொடுக்கும். அந்த நேட்டிவ் ஸ்பீசிஸ் இல்லாத போது வேறு மரங்கள் வேறு செடிகள் கொடிகள் இருக்கும்போது மண்ணுக்கு அந்த தன்மை வராது. ஸோ பேசிக்காக ஏற்படக்கூடிய இது வந்து ஒரு நாள் 2 நாள் நடந்ததில் கடந்த ஒரு 200-300 வருடங்களாக நடந்த தொடர் மாற்றத்தினுடைய நிகழ்வு அப்படின்னு தான். இப்போ இந்த வயநாடு நிலச்சரிவை பேசும்போதே ஒரு சிலர் சொல்கிறாங்க இது ஊட்டி, அப்புறம் வந்து வால்பாறை, இங்கே இருக்கிற மலைப்பகுதிகளில் கூட இப்படி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அது எந்த அளவுக்கு? இல்லை, அதுக்கு இப்போ நிச்சயமாக பாசிபிலிட்டி சார். ஏன்னா இந்த வயநாடு இந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் நீலகிரி இருக்குது. நீலகிரியில் இப்போ சில நிலச்சரிவுகளை நான் வந்து பார்க்குறோம். கொஞ்சம் வடக்கு போயிட்டீங்கன்னா அது பருவமழை காலத்திலே அந்த மேலேருந்து மண் சரியும், போக்குவரத்து தடைபடும். ஆமாம், இன்னும் அது என்ன நமக்கு இன்னும் இந்த மாதிரி ஹெவி ஃபால் ரெயின்ஃபால் போன சில வருடங்களுக்கு முன்பாக 37 சென்டிமீட்டர் மழைஞ்சு அப்போ கடுமையான பாதிப்பு உண்டாச்சு. அப்போ நமக்கு இங்கேயும் ஹெவி ரெயின்ஃபால் நடந்து வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை உண்டாகும். கொடுகு பகுதியில் இப்போ வந்து அங்கேயும் வந்து ரெயின்ஃபால் அதிகமாக இருக்குது, அங்கேயும் நிலச்சரிவு உண்டாகிட்டு இருக்குது. அப்போது நிலச்சரிவு எங்கெங்கெல்லாம் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் ரெயின்ஃபால் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ 20 சென்டிமீட்டருக்கு கிட்ட இல்லை அதுக்கு அதிகமாக மழை பெஞ்சதுன்னா எல்லா இடத்தையும் நிலச்சரிவு உண்டாவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. ஏன்னா அதனோட எக்கோசிஸ்டம் அப்படிங்கிறது பழைய அளவில் இல்லை, வேறு விதமான இருக்குது. இன்றைக்கி புதிய அளவில் இந்த மாதிரி ஹெவி ரெயின்ஃபால் அப்படிங்கிறது நம்மளுடைய நியூ நார்மல்ஸாக மாறிட்டு இருக்கு. அப்போ இந்த ஹெவி ரெயின்ஃபால் எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் நிலச்சரிவு உண்டாவதற்கான எல்லா விதமான வாய்ப்புகளும் இருக்குது. பூவுலகின் நண்பர்கள் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தீங்க நிலச்சரிவு மேலாண்மை ஆணையம் அமைக்கணும், அதுவும் வந்து உதகைக்கு கீழே அந்த மலையடிவாரத்தில் இருக்கிற மேட்டுப்பாளையத்தில் அதுக்கான வேலைகள்லாம் தமிழக அரசு செய்யணும் அப்படின்னா இங்கே பேரிடர் மேலாண்மை துறை இருக்குது. எதற்காக அந்த இல்லை பேரிடர் மேலாண்மை துறை பேரிடர் அப்படிங்கிறது எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஒரு பேரிடர் நடந்துருச்சு, அதுக்கப்புறமா மக்களை போய் நம்ம வேறு இடத்துல தங்க வச்சு அவங்களுக்கு சாப்பாடு போட்டெலாம் கொடுத்துட்டு நிவாரணம் கொடுத்து அனுப்பி வைக்கிறதுங்கிறது இருக்குங்களா, அப்படி அல்ல. ஒரு பேரிடர் நடப்பதற்கு போது ஆன்டிசிபேட் பண்ணிட்டு அதை எதிர்கொள்வதற்கான மனநிலையோடு அது செயல்படணும் அப்படிங்கிறதா ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை மேற்கொள்ள வேண்டும். அந்த மனநிலை அப்படிங்கிறது நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு இங்கே வரணும் இல்லைங்களா. இப்போ பேரிடர் மேலாண்மை அப்படிங்கிறது நம்ம ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டோட வச்சுருக்கோம். வருவாய்த்துறையோட தான் இருக்குது. வருவாய்த்துறையில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இதை வந்து மேலாண்மை செய்ய முடியும்? அவங்க அதுக்கு எப்படி சைக்காலஜிக்கலாக அவங்க எப்படி தயாரிக்க முடியும்? அப்போ நாம் என்ன பண்ணணும்னா இங்கே இருக்கக்கூடிய ஃபயர் அண்ட் ரெஸ்க்யூ டிபார்ட்மெண்ட் இருக்காங்க, அவங்க நம்ம கெப்பாசிட்டி பில்டிங் பண்ணலாம். ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபோர்ஸ் இருக்காங்க, அவங்கள நாம் இன்னும் அதிகப்படுத்தலாம். இது ஒன்று. ரெண்டாவது, மாவட்ட அளவிலான பஞ்சாயத்து அளவிலான நீங்கள் செயல்பாடுகளை மேற்கொள்ளாமல் இதை நம்ம வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்த முடியாது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் இருக்கிறது அவங்க தான். ஒரு ஊரில் ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பஞ்சாயத்து லெவலில் இருந்து தான் அவங்க கம்யூனிகேஷன் ஆரம்பிக்குது இல்லைங்களா. அப்போ பஞ்சாயத்து லெவலில் வரைக்கும் நீங்கள் அதை கொண்டு போகணும். அப்போ அதற்கான சாத்தியக்கூறு அப்படிங்கிற ஹைலி சென்ட்ரலைஸ்டாக நீங்கள் சென்னையில் வச்சு எல்லாமே பண்ணிடவே முடியாது. அந்த பேரிடர் தடுப்பு சட்டத்தில் கலெக்டருக்குள்ள அதிகாரம் கீழே ஆமாம் பஞ்சாயத்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் கமிட்டின்னு ஒன்று இருக்கணும், அதில் ஒரு பிளான்னு வச்சுருக்கணும். அந்த கமிட்டிக்குள்ளே வந்து எல்லா மெம்பர்ஸுமே இருப்பாங்க. அதன் மூலமாக நீங்கள் பஞ்சாயத்து லெவல் இதை எப்படி கொண்டு போகிறீங்க அப்படின்னு ஒரு எச்சரிக்கை அப்படிங்கிறது கடைசி மனுஷங்க டக்குன்னு போய் சேரணும். அதன் மூலமாக இப்போ ஒடிசா வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் பேரிடர் மேலாண்மைக்கு. அவங்க வந்து இப்போ போன சைக்ளோனுக்குலாம் வந்து ஒரு உயிர் கூட போகாமல் பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் வருடந்தோறும் பல்வேறு விதமான பேரிடர் சந்திச்சிருக்காங்க, பல உயிர்களை அவங்க போயிருக்கு. அதனோட தொடர் படிப்பாக அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஏர்லி வார்னிங் சிஸ்டத்தை கொண்டு வர முடியும் எல்லாம் பண்ணாங்க. ஒரு எச்சரிக்கை மணி வந்துச்சுன்னா எல்லாருக்குமே அது இமீடியட்டாக போய் செல்றதுக்கு உறுதி பண்ணாங்க. ரெண்டாவது, மக்களை இமீடியட்டாக ஷிஃப்ட் பண்ணிவிட்டு பெர்மனன்ட் ஷெல்டர்ஸ் உருவாக்குனாங்க. அதில் போய் அவங்கள போய் தங்க வச்சிருவாங்க. நம்மள மாதிரி கல்யாண மண்டபத்தில் ஸ்கூலில் தங்க வைக்கிறது கிடையாது, பெர்மனன்ட் ஷெல்டர்ஸ் வச்சிருக்காங்க. அதில் போய் அவங்களை தங்க வைக்கக்கூடிய அப்படிங்கிற முறையை வந்து அவங்க கையாளுறாங்க. அதனால தான் கடந்த பேரிடர் போது அந்த பானி புயல் ஒரு உயிரோட போகாமல் வந்து அவங்களால பார்த்துக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு அவங்க மேம்படுத்தியிருக்காங்க. ஸோ தமிழகமும் நாம் இன்னும் கற்றுக்க வேண்டியது அம்சம் இருக்குது. நமக்கு இந்த மழை வெள்ளத்தும் போது நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா, புறநகர பகுதிகள் வந்து எந்த அளவுக்கு பாதிப்படைஞ்சது, தென் தமிழகம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பாதிப்படைஞ்சது அப்படின்னு. அப்போ நம்ம டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இன்னும் நம்ம மேம்படுத்த வேண்டிய தேவை அப்படிங்கிறது இருக்குது. நிச்சயமாக நம்ம ஏர்லி வார்னிங் சிஸ்டத்தை வந்து மேம்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. அது மாவட்ட ரீதியாக தாலுக்கா ரீதியாக பஞ்சாயத்து அளவுக்கு எப்படி கொண்டு போகணுங்கிறது இருக்குது. ஆல்ரெடி இதுக்கு சட்டம் இருக்குது. பஞ்சாயத்து அமெண்ட்மெண்ட் ஆக்டில் வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டும் ஒன் ஆஃப் தி கிரைட்டீரியா அவங்க செயல்படுத்த வேண்டியதான். அப்போ சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களை அந்த உள்கட்டமைப்பு வசதியை நாம் மேம்படுத்த வேண்டியது இன்றைய காலத்தினுடைய அவசியமாக இருக்குது. ரொம்ப நன்றி. நன்றி.